பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த செயிண்ட்டு, நேற்று நம்ம சொல்ல கேட்டிருந்த செயிண்ட் யாருன்னா, செயின்ட் மேரி சலோமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயிண்ட். இவர் வந்து ஜெபதேவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருவரோட மனைவி. அப்போஸ்தலரான யாகப்பரும் அருளப்பரும் இவங்க 2 பேருடைய அம்மா. இந்த அப்போஸ்தலர்களுக்காக தான் அந்த அம்மா வந்து இயேசுக்கிட்ட வந்து பரிஞ்சு பேசி இவங்களை, நீ விண்ணக ராஜ்யத்தில் வரும்போது இவங்கள உமது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலையும் நீங்கள் அமர வைக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் டென்ஷன் ஆகி கோவப்படுறாங்க இல்லையா? அந்த அம்மா தான் இவங்க. இவங்க மனதில் ரொம்ப உறுதியானவங்க. இவங்க வந்து மாதாவுடைய சகோதரி, இல்லைன்னா மாதாவோட கசினாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த அம்மா வந்து இயேசுவோட எல்லா நிலையிலையும் அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இவர் தீர்ப்பிடும்போது அந்த லாபியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை வந்து அடிக்கும்போது பக்கத்தில் இருக்காங்க. இவரோட குருசிஃபிகேஷன்ஸ் அந்த சுமந்து செல்லும்போதும் கூடவே செல்கிறாங்க, மாதா கூடவே இவங்களும். ஸோ அப்படி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இயேசுக்கு ரொம்ப பிரியமான ஒரு இவ பொன்னி அம்மா இந்த அம்மா. இந்த அம்மாவோட மகன் அருளப்பரை தான் வந்து இயேசு வந்து அன்னை மரியாவிடம் ஒப்படைச்சிட்டு போகிறார். அந்த அருளப்பர்கிட்ட சொல்கிறாரு, இதோ உன் தாய். அம்மா கிட்ட சொல்கிறாரு, மாதா கிட்ட சொல்கிறாரு, இவரே உன் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் வந்து மாதாவோட அந்த விண்ணேற்பு வரைக்கும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது, மாதா மரித்து விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் அவங்க அருளப்பரோட பாதுகாப்புலேயும் இந்த மரிய சலோமி பாதுகாப்புலேயும் தான் மாதா இருந்ததாக வந்து சொல்லப்படுது. இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு உறுதியானவங்கன்னா, இயேசுவோட அந்த விட்னஸை, அந்த இயேசுவோட அந்த துன்பங்கள், காயங்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுவுறாங்க. இயேசுவோட உயிர்த்தெழுதலை வந்து பார்த்த 3 பெண்மணிகளில் இவங்களும் ஒருவர். அந்த எம்டி டோம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புனிதை. இவங்களோட மகன்களே வந்து அப்போஸ்தலர்கள்னும் போது இவங்க எவ்வளோ பெரிய பாக்கியசாலியான ஒரு தாய் இல்லை? மேரி சலோமி அப்படின்னு சொல்லக்கூடிய புனிதை. பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ கொஞ்சம் எனக்கு நேரம் இருந்ததுனால போடுறேன். பிரைஸ் தி லார்ட்.